ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 2 ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பீட்ரூட் பால்ஸ். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட்டு. சாதாரண பால் கொழுக்கட்டை செய்கிற மாதிரி தான் இந்த ஸ்வீட்டு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்காக 2 பீட்ரூட்டு தோல் சீவி அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யோ வெண்ணெயோ எடுத்துக்கிட்டு அரைச்ச பீட்ரூட்டை சேர்த்து நல்லா நெய்யிலேயே வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் இதில் 1 கப்பு தண்ணிக்கு 1/2 கப்பு ரவா சேர்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. 1/2 கப்பு ரவாவுக்கு 1 கப்பு மட்டுமே தண்ணி வைங்க, கரெக்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக நல்லா ஆற விட்டுடுங்க. ரவா நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டு இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கடாயில் 1 கப்பு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சதும் பிஞ்சளவு உப்பு, ஏலக்காய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவா சேர்த்து அதே கப்பால் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1/2 கப்பு தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்ததும் உருட்டி வச்ச பீட்ரூட் பால் சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் ஒரு தப்பில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக நான் அதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். லோ ஃப்ளேமில் லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னாக்கா நல்லா சாஃப்டாக டேஸ்டியான பீட்ரூட் பால்ஸ் ரெடி. ரோஸ் எசன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற ஏலக்காய் தூளே நல்ல வாசனையாக இருக்கும். க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். சூடாகவும் சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா சில்லுன்னு சாப்பிட்லாம். டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட்டை நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கேரட்டில் அப்பம். எண்ணெயில் பொரிச்ச இந்த அப்பத்தை சுகர் சிரப்பில் போட்டு சாப்பிட்ற ஸ்வீட்டு மல்புவான்னு சொல்லுவாங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். எண்ணெயில் பொரிச்ச இந்த கேரட் அப்பத்தை சக்கரை பாகில் சேர்க்காம நம்ம பிளெயினாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குயிக்கான டைமில் ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக பெரிய சைஸ் கேரட் 3 எடுத்துக்கிட்டேன். தோல் சீவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கலருக்காக நான் அதில் ஒரு ஸ்லைஸ் பீட்ரூட்டும் சேர்த்துக்கிட்டேன். கேரட் கூட பீட்ரூட்டை சேர்த்து அரைக்கும் பொழுது நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் வரும். இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். கேரட் அரைக்கும் பொழுது இதில் தேவைப்படுற அளவுக்கு பால் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 1 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு ரவா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், பிஞ்சளவு உப்பு, 1/2 கப்பு சர்க்கரை. கொஞ்சம் கொஞ்சமாக வெதன்னு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு வெதன்னு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. கடைசியாக 1/4 ஸ்பூன் சோடா உப்பு, 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ரெஸ்ட்டில் விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஊற்றி பொரிக்க வேண்டியதான். கடாயில் எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றி பொரிங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கணும். இதில் ஒவ்வொரு கரண்டியாக ஸ்லோவாக ஊற்றி பொரிக்க வேண்டியதான். மிதமான தீயில நல்லா பொரிய விட்டிங்கனாக்கா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். இதில் எந்த ஒரு ஃப்ரூட் கலருமே சேர்க்க தேவையில்ல. கேரட்டோட பீட்ரூட் சேர்த்து அரைக்கும்போது இதே மாதிரி நல்லா ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் வரும். வெந்ததுக்கப்புறம் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருங்க. எல்லா மாவையும் அப்பமாக பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை பாகில் ஊற வச்சு எடுக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு ஜீரா ரெடி பண்ணுற மாதிரி 1/2 கப்பு சக்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி, ஏலக்காய் தூள் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னாக்கா சுகர் சிரப் ரெடி. இந்த சூடான சுகர் சிரப்பில் ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் போதும்.